சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு 14 வயது சிறுவனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த பெற்றோர் இன்னைக்கு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. திடீர்னு பையனோட கை கால் முகத்துலலாம் வீக்காக இருக்கே, என்னவாக இருக்கும் அப்படின்னு மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போன டிவி மெக்கானிக் ராஜா அவருடைய மனைவி உஷாவுக்கு தன்னுடைய மகனுக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்துடுச்சு அப்படின்னு மருத்துவர் அன்னைக்கு சொன்னபோது தான் தெரிஞ்சிச்சு. இந்த அதிர்ச்சி நீங்கிறதுக்குள்ள எப்படியாவது மகனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பெரம்பலூரை சேர்ந்தவங்க சென்னைக்கு வாடகை வீட்டுக்கு குடியேறி இருக்காங்க. 2 நாளைக்கு ஒரு முறை மகனுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய தேவை எழுந்திருக்கு. ஆபரேஷன் நடந்தால் இந்த உயிர் காப்பாற்றப்படும். ஒரு தாயின் கண்ணீர், தந்தையோட வேதனை, மகனுடைய உயிர், இது எல்லாமே நாம கொடுக்கக்கூடிய சிறிய பங்களிப்புக்காக காத்திருக்கு. தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் நிதிஷ்குமாரை உயிரோடு கொண்டு வர உதவி செய்யும். உதவி செய்ய விரும்புறவங்க உங்களுடைய உதவியை இந்த ஜிபே எண்ணான 9884406996க்கு பணமாக உதவி செய்திடுங்க. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் முண்டத்திக்கோடு பகுதியில் உள்ள பட்டாசு தயாரிப்பு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்து மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவின் புகழ்பெற்ற திருச்சூர் பூரம் திருவிழாவிற்காக திருவம்பாடி தேவசம் சார்பில் பட்டாசுகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. விபத்து நேரத்தில் சுமார் 40 தொழிலாளர்கள் அங்கு இருந்ததாகவும் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலர் தீவிர காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்ற அச்சமும் நிலவுகிறது. இந்த விபத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அருகிலுள்ள வீடுகளின் ஜன்னல்கள் உடைந்துள்ளன. மேலும் சம்பவ இடத்தில் தொடர்ந்து சிறிய அளவிலான வெடிப்புகள் நிகழ்ந்து கொண்டிருப்பதால் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் பணியில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மாநில தீயணைப்பு படை, போலீஸ் மற்றும் அவசர மீட்பு குழுக்கள் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். காயமடைந்தவர்கள் திருச்சூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிலர் தீக்காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டுள்ளனர். இரத்த தானம் செய்ய பொதுமக்களிடம் அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவத்தின் காரணமாக இதுவரை 12 பேர் இறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் சம்பவம் குறித்து அவசர ஆலோசனை நடத்தி காயமடைந்தவர்களுக்கு சிறந்த சிகிச்சை வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதே நேரத்தில் விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்பட்டனவா என்பதையும் ஆய்வு செய்யப்பட உள்ளது. மேலும் பட்டாசு தயாரிப்பு நிலையங்களில் பாதுகாப்பு நடைமுறைகள் கடுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்ற தேவையும் இந்த சம்பவம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.